சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு. உடனே அண்ணாமலை, என்னாச்சு முத்து, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்க, எங்களுக்காக மீனா சாப்பாடெல்லாம் வேற கொடுத்து அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இனி தினமும் மீனா சமைக்கிற சாப்பாடை தான் நீங்க சாப்பிட போறீங்க. அம்மா சமைக்கிறத தான் சாப்பிட முடியல, பிடிக்கவே இல்லைன்னு சொல்றீங்கல்ல. அம்மா கஷ்டப்பட வேண்டான்னு மீனா நினைக்கிறா. இந்த வீட்டில் மீனா மருமகளா இருக்கக்கூடாதுன்னு அம்மா சொன்னாலும் இங்க வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் மீனா அவ்வளோ அக்கறை வச்சிருக்கா. அதனால தான் தினமும் நானே சமைச்சு கொடுக்குறேன்னு மீனா சொல்லிட்டா. அது மட்டும் இல்லப்பா, இன்னைக்கு நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னாச்சு முத்து அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு நான் சொன்னேன்லப்பா, அங்கே மீனாவோட பூக்கடை பக்கத்தில் ஒரு பையன் வந்து பிரச்சனை செஞ்சான்னு. அந்த பையனுக்காக அவங்க அப்பாவும் அம்மாவும் இங்கே வந்து இன்னைக்கு என்கிட்ட வந்து பேசினாங்க. இப்போ அந்த பையனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களாம். எவ்வளவோ பரவாயில்ல, எங்ககிட்ட எங்கள் பையன் நல்லா பேசுகிறான், நாங்கள் சொல்கிறத கேட்குறான்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உதவி செய்யணுன்றதுக்காகவே தேடி வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, என்ன சொன்னாங்க முத்து அப்படின்னு கேட்கும்போது, அங்கே மீனாவோட கடை பக்கத்தில் நிறைய வீடெல்லாம் இருக்குல்லப்பா, அங்கே எல்லாரும் மாதம் மாதம் கண்டிப்பாக எங்கேயாவது வெளியூர் போவாங்களாம். அதே மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்களாம். அதனால் அவங்க வெளியூர் போகிறதுக்கு நீங்கள் வந்து அவங்க குடும்பமாக போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வண்டியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, நானே உங்களுக்கு இந்த பெரிய ஆர்டரை வாங்கி தருவேன். கண்டிப்பாக இப்படி என்னால் உதவி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி என்னால் வண்டி வாங்குறதுக்கும் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்ச அளவு பணத்தை திருப்பி தாங்க அப்படின்னு நாங்கள் செஞ்சது பெரிய உதவின்னு எங்களுக்காகவும் பதிலுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி தான் இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட இப்போ பணம் இல்லைன்னு சொன்னோம், ஆனால் நீங்கள் வண்டியை வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே அந்த வண்டியை வாங்கிடலாம். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி இதுதான். நீங்களும் முன்னேற வேண்டாமா முத்து? சாதாரண கார் டிரைவராக இருக்கேன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். எங்கள் பையன் எங்கள் பேச்சை கேட்குறான்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். நீங்கள் செஞ்ச உதவியால் என் பையன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அதனால தான் இந்த உதவியை வேண்டான்னு சொல்லாமல் நீங்கள் சீக்கிரமாக வந்து ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காருப்பா அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா முத்து, நீ எப்பயும் எல்லாருக்கும் உதவி செய்வ. நீ செய்கிற உதவியால் அவங்க தேடி வந்து இப்படி பதிலுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு அவங்க கண்டிப்பாக வந்து உன்னுடைய முயற்சியால் முன்னேறுவேன்ற நம்பிக்கையில் வந்து பேசியிருக்காங்க. மீனா என்ன சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, சீக்கிரமாகவே வண்டியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை, ஆனால் கண்டிப்பாக நான் நினச்சது நடக்கும்ப்பா. அவங்க மூலமாக இன்னும் எனக்கு நல்ல வருமானம் வரும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க விஜயா சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா, என்ன பேசுகிற? முத்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், ஆனால் நீ எதுக்காக இப்படி பேசுகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. ஆமாம், இப்போ அந்த பெரிய வண்டி வாங்குறதுக்கு பணம் வேணும். அதனால தான் வந்து இப்படி சந்தோஷமாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அவங்க பையன். ஏன், மனோஜுக்கு கூட தான் பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை இருந்தது. அதெல்லாம் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டப்ப யாருங்க மனோஜுக்கு உதவி செஞ்சது? யாருமே உதவ முன் வரவே இல்லை. இப்போ என்ன, புதுசாக வண்டியெல்லாம் வாங்கினா மட்டும் இந்த முத்துவும் மீனாவும் நினச்ச மாதிரியே முன்னேறிடுவாங்களா? அதெல்லாம் நடக்காதுங்க. அதான் அப்படி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா சொல்கிறதும் சரிதான். நானும் மனோஜ் மாதிரியே நல்லா படிச்சிருந்தா என் மேலே அம்மாவுக்கு நிறைய நம்பிக்கை வந்திருக்கும். இப்போ அம்மா அப்படி பேசுகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் நான் தானேப்பா. ஆனால் நானும் சம்பாதிச்சு நல்லபடியாக முன்னேறுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்போ அம்மா என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்கல்ல. நான் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன முத்து, இங்கே எல்லாருக்காகவும் மீனா சமைச்சு கொடுத்ததா சொல்லி எவ்வளோ சந்தோஷமாக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்த, இப்போ என்ன இப்படி பேசுகிற? அது மட்டும் இல்லாமல் நீ முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா வேலைக்கு கிளம்பு. பாத்தியா விஜயா, யார்கிட்ட எப்படி பேசுகிறோன்னு உனக்கு தெரியல. மீனா நம்ம எல்லாருக்காகவும் தினமும் சமைச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்புறா. ஆனால் முத்து சாப்பிடாம கிளம்பணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா முத்து, நீ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நானும் சாப்பிடுவேன். முத்து சாப்பிடலைன்னா இந்த வீட்டில் யாருமே சாப்பிட வேண்டாம், போதுமா? மீனா சமைச்சு கொடுத்த சாப்பாடு முத்து சாப்பிடாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கண் கலங்கி பேசும்போது ஆறுதலாக பேசின அண்ணாமலை முத்துவுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என் பையன் மனோஜோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு யோசிக்கிறேன். மீனாவை இங்கேருந்து அனுப்பியாச்சு, ஆனால் முத்துவுக்கு என் வீட்டுக்காரர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்கிறாங்க விஜயா. அடுத்த நாள் இங்கே வந்து மனோஜ் நினச்ச மாதிரியே அங்கே வந்து பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் அங்கே சொந்தக்காரங்க சொல்லிடுறாங்க,
மனோஜுக்கு வந்து எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சரியாக விசாரிக்காமல் வந்துட்டீங்க அப்படின்னு நிறைய காரணத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மனோஜ் பேரதிர்ச்சியோடு இருக்காரு. என்னம்மா, உங்கள் பேச்சை கேட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக எவ்வளோ சந்தோஷமாக வந்தேன். ஆனால் இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேம்மா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், நம்ம சொந்தக்காரங்க தெளிவாக தான் பேசுகிறாங்க. நான் தான் சரியாக விசாரிக்காமல் வந்துட்டேன். முதல்ல வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே வந்து அண்ணாமலை பார்க்குறாரு. என்ன விஜயா அப்படின்னு கேட்கும்போது, விஜயா வந்த உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. மனோஜுக்கு மட்டும் ஏங்க இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு? பொண்ணு பார்க்கறதுக்காக 2 பேரும் கிளம்பி போனீங்க. அப்புறம் எதுக்கு இப்படி வந்து அழ ஆரம்பிக்கிறேன்னு கேட்கும்போது, இல்லைங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ இந்த வரனும் நல்லபடியாக அமையலை அப்படி தானே அப்படின்னு சொன்ன உடனே, சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் போக போகிறேன்னு எனக்கே தெரியாதுங்க. மனோஜும் பொண்ணை பார்த்த உடனே, பரவாயில்லம்மா, நீங்கள் எனக்கு நல்ல வரனாக பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறமா இந்த பொண்ணை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் தான் தெரிய வந்தது. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. உடனே மனோஜ் ரொம்ப கோவமாக பேசிட்டு, சரியாக விசாரிக்காமல் எதுக்குமா கூப்பிட்டு போனீங்கன்னு கேட்டுட்டு உடனே கடைக்கு கிளம்பி போயிட்டான். எங்கள் நிலைமையை பார்த்தீங்களான்னு சொல்லும்போது, நீ எதுக்காக இவ்வளோ அவசரப்படுற? இவ்வளோ சீக்கிரமாக மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ ஏன் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிற? எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி உடனே கிடைக்குமா என்ன? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ரொம்ப அவசரப்படாத. முதல்ல மீனா நம்ம வீட்டு மருமக. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து பொறுப்பா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு, நமக்கு வந்து மீனா நம்ம வீட்டுக்கு மருமகளா கிடைக்க நம்ம குடுத்து வச்சிருக்கணும். ஆனா மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு பிரச்சனை செய்ற. மீனாவே இங்கேருந்து அனுப்பிட்ட. ஒரு வேளை பொண்ணு வீட்ல உள்ளவங்க நம்ம வீட்டுக்கு வந்து, உங்க மத்த மருமக எங்கன்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவ? நான் தான் மீனா வந்து இங்க இருக்கக்கூடாதுன்னு அனுப்பிட்டேன்னு உண்மைய பேசுவியா? அதுலயும் பொய் தானே சொல்லுவ? அதுக்கெல்லாம் இப்படி நடந்தது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருக்கிற வேலைய போய் பாரு. நீயும் சமைக்க மாட்ட. மீனா சமைச்சு குடுத்தாலும் தேவையில்லாம பேசுவ. உனக்கு வேற வேலையே இல்ல. எப்படியோ நான் நெனச்ச மாரி அ இங்க வந்து மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா, நம்ம வந்து என் அம்மாகிட்ட சொல்லி நல்ல வரனா பார்க்க சொல்லலாம். நீ வந்து இப்படி ஒரு முடிவெடுக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை. யாருக்குமே மனோஜ் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. அதான் எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்காரர் இவ்ளோ சந்தோஷப்படுறாரு. அப்ப மனோஜுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கக்கூடாது, ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கக்கூடாதுன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்களா என்ன? என்ன என் வீட்டுக்காரர் இப்படி பேசிட்டு போறாரு? அப்படின்னு அண்ணாமலை மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க விஜயா. பாட்டி அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணாமலை, என்னப்பா, எனக்கு யாருமே ஃபோன் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் தான் அப்பப்போ உங்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறேன். ஆமாம், முத்து, மீனா எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது, அம்மா எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன இந்த விஜயா எனக்கு ஃபோன் பண்ணா, பொண்ணு பார்க்க போகிறோம் அத்தை நீங்கள் வரீங்களான்னு கூப்பிட்டா, ஆனால் அதுக்கப்புறம் இதை பற்றி எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அதை ஏம்மா கேட்குறீங்க? இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற உண்மையை அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. என்ன இந்த விஜயா, அவங்க குடும்பத்தை பற்றி சரியாக விசாரிக்கலையா? அவங்க சொந்தக்காரங்க தானே, எதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்ல. இப்படி தான் ரோகிணி மேலே உள்ள நம்பிக்கையில் ரோகிணி சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி ஏமாந்த வரைக்கும் போதாதா என்ன? இன்னும் விஜயாவுக்கு என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குதே. நான் வரேன், விஜயா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். இப்போ மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு விஜயா ஏன் இவ்வளோ அவசரப்படுறா? இதெல்லாம் தப்புன்னு அண்ணாமலை நீயாவது சொல்ல வேண்டியதானே? அதானே, விஜயா உன் பேச்சை கேட்டா எதுக்கு இவ்வளோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, சரியா சொன்னீங்கம்மா. விஜயா என் பேச்சை கேட்குறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் மனோஜோட வாழ்க்கை தான் முக்கியம்னு. ஏதாவது ஒரு நல்ல வரன் கிடைக்கணும், பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், மனோஜோட வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கா, என்னென்னவோ சொல்கிறா. அதனால் இப்போ பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்து விஜயா பதில் பேசாமல் எங்கேயும் போகாமல் வீட்டிலையே இருக்கா. நீங்கள் வேணும்னா பேசி பாருங்கன்னு சொல்லும்போது, அண்ணாமலை, எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இல்லை, அதனால நான் உங்களை பார்க்கறதுக்கு வரலான் இருக்கேன்னு சொல்லும்போது, சந்தோஷமா இருக்குமா, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க. நான் வேணும்னா முத்துவை அனுப்பி வைக்கட்டுமான்னு சொல்ல, இல்லை முத்துவுக்கும் மீனாவுக்கும் நிறைய வேலை இருக்கும், நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாட்டி. உடனே அண்ணாமலை விஜயாவை கூப்பிட்டு பாட்டி வர விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. எங்கள் அம்மா என்னை பார்க்கறதுக்காக வராங்கன்னு சொல்லும்போது, எதுக்குங்க அத்தையை எதுக்கு வர சொன்னீங்க? என்னை கேட்காம எதுக்குங்க இப்படி ஒரு முடிவெடுத்தீங்கன்னு கேட்கும்போது,
என்ன விஜயா, என்ன கேட்டா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க? இல்ல என்ன கேட்டா பொண்ணு பார்க்க போனேன், மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நீயா ஒரு முடிவெடுத்த? எங்க அம்மா என்ன பார்க்க வராங்க, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லப்போனா எங்க அம்மா இங்க வரதுக்கு காரணமே நீதான். மனோஜுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியாமே, இப்ப என்ன ஆச்சுன்னு என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உனக்காக நான் எதுக்கு பதில் சொல்லணும்? அதனால நீங்களே வந்து விஜயா கிட்ட பேசிக்கங்கன்னு தெளிவா சொல்லிட்டேன். உன்னை பார்த்து பேசுறதுக்காக தான் எங்க அம்மா வராங்க. நீ என்ன இப்படி கேள்வி கேட்குற? ஆனா, எங்க அம்மா வர்றது உனக்கு பிடிக்காம இருக்கலாம். எங்க அம்மா என்ன பார்க்க வராங்கன்னு இத கேட்ட உடனே, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். போதுமா? அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. இப்ப வீட்ல வேற மீனா இல்லையே! அப்ப வீட்டு வேலை எல்லாத்தையும் என்ன பார்க்க வைப்பாங்க. மீனா எதுக்கு இங்கேருந்து போனான்னு கேள்வி கேட்பாங்க. எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். ஏங்க இப்படிலாம் செய்றீங்க? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க விஜயா. மீனா இந்த வீட்ல இல்லன்னு தெரிஞ்ச உடனே, என் அம்மா கண்டிப்பா உன்ன கேள்வி கேட்பாங்க. மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தது நீ தானே விஜயா? எங்க அம்மா கேள்வி கேட்டாலும் நீ தான் பதில் சொல்லணும். புரியுதுல்ல? எங்க அம்மா நாளைக்கு வருவாங்கன்னு நானும் எதிர்பார்க்குறேன். ஆனா நீ இவ்ளோ மனசு வேதனைப்படுற. அப்படின்னு சொல்லிட்டு, "இருக்கிற வேலைய பாரு விஜயா" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை. என் மாமியார் வந்ததுக்கு அப்புறமா மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் மீனாவ இந்த வீட்டுக்கு வர வச்சிடக்கூடாதே. இப்பதான் எல்லாரும் நிம்மதியா இருக்கோம். மனோஜோட வாழ்க்கையில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாயிட்டு இருக்கு. மனோஜும் பிசினஸ நல்லபடியா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சமயம் என் மாமியார் வந்து பேசி என் மனச மாத்திரக்கூடாது. மீனாவையும் இங்க வர வச்சிடக்கூடாது. எப்படி இந்த பிரச்சனைய சமாளிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. எதுக்கு என் மாமியார் வரப்போறாங்கன்னு தெரியல. வந்து அப்படி என்ன பேச போறாங்கன்னு தெரியலேன்னு ரொம்பவே பதட்டமா இருக்கிறாங்க விஜயா. பாட்டி ரொம்பவே சந்தோஷமா அண்ணாமலை வீட்டுக்கு கிளம்பி வராங்க. முத்து ரொம்ப சந்தோஷமா, "பாட்டி வந்துட்டாங்கப்பா" அப்படின்னு பாட்டிய வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது, விஜயா மட்டும் ரொம்ப கோவமா பார்த்துக்கிட்டே இருக்க. "என்ன அண்ணாமலை எப்படி இருக்க? நான் தான் உங்க எல்லாருக்கும் தினமும் ஃபோன் பண்றேன். நீங்க யாராவது கொஞ்சமாவது பொறுப்பா எனக்கு ஃபோன் பண்றீங்களா? விஜயா என்னாச்சு? பொண்ணு பார்க்க போறதா சொன்ன? நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இங்க வரணுன்ற எண்ணமே எனக்கு வந்தது. என் பேர மனோஜ் எங்க?" அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க பாட்டி. உடனே முத்து, "என்ன பாட்டி, வந்த உடனே அம்மா கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. மனோஜ் வேற எங்க இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிட்டீங்க. மனோஜு, பாட்டி வந்திருக்காங்க பாரு" அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் ரொம்ப அமைதியா, "என்ன பாட்டி, எப்போ வந்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, முத்து என்னை பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷப்படுறான். "நீ மட்டும் என்ன இவ்வளோ அமைதியா பேசுற? என்னாச்சு? உன் பிஸ்னஸ் எப்படி நடக்குது?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு மட்டும் நிறைய பிரச்சனை வருது பாட்டி" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ மட்டும் இல்லை மனோஜ், விஜயாவும் தான். எங்ககிட்ட கேட்காம, சரியா விசாரிக்காம பொண்ணு பார்க்க போனீங்கல்ல, அதனால தான் இப்படி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல பாட்டி, ரோகிணி எனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து என் கடைக்கு வருது, எனக்கு பெரிய ஆர்டர் வாங்கி தரேன்னு எப்படியாவது என் மனசை மாற்றணும்னு நினைக்கிறா. ஆனால் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாது. ரோகிணி என்னை எவ்வளோ ஏமாத்திருக்கா. அதனால தான் அம்மா பேச்சை கேட்டு நானும் பொண்ணு பார்க்கறதுக்காக போனேன். ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல பாட்டி. அம்மா சரியாக விசாரிக்கல. எனக்கு என்ன பாட்டி தெரியும்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன விஜயா, எல்லாம் அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதானா? மனோஜ் மறுபடியும் எதுக்காக இவ்வளோ மனசு வேதனைப்படணும்? மனோஜ் முதல்ல பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கிட்டுமே, அதுக்கப்புறமா இத்தனை நாள் மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நீ யோசிச்ச. இனி மனோஜுக்கு நல்ல ஒரு வரனா பார்த்து கல்யாண ஏற்பாடை நானே செய்கிறேன். ஏன் என் பேரனுக்கு இது கூட நான் செய்ய மாட்டேனா? ஏன் என்னை கேட்காம என்கிட்ட விஷயத்த சொல்லாம நீ ஏன் பொண்ணு பார்க்க போற பார்த்தியா? ஏற்கனவே வந்த பிரச்சனையெல்லாம் பத்தாதா? ரோகிணியை நீ தான் பார்த்து இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வந்த. உன்னால எவ்வளோ பிரச்சனை வந்தது. மறுபடியும் அப்படி செய்யாத விஜயா. எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்ட. எவ்வளோ சொன்னாலும் எங்கள் பேச்சை கேட்க மாட்ட. அப்புறம் பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் நாங்கள் எல்லாரும் உனக்கு உதவி செய்ய வரணுமா? இப்போ மனோஜ் இவ்வளோ மனசு வேதனைப்படுறதுக்கு காரணமே நீ தான். இனி பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை செஞ்ச, அவ்வளவுதான். என்ன அண்ணாமலை, நீ சொல்ல மாட்டியான்னு கேட்க, அம்மா உங்கள் பேச்சை மட்டும் இந்த விஜயா கேட்டுருவாளா? நாங்கள் எவ்வளவோ பேசி பார்த்தோம். விஜயா கொஞ்சம் கூட எங்கள் பேச்சை கேட்குறதாவே இல்லை. அதனால தாம்மா கண்டுக்காம இருந்துட்டோம். இப்போ அமைதியாக இருக்கா விஜயா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். எங்க மீனா எங்க அப்படின்னு கேட்கும்போது முத்து சொல்கிறாரு, "என்ன பாட்டி, இவ்வளோ நேரமாக பேசுனீங்களே, மீனா இந்த வீட்டில் இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது, மீனா பூ கொடுக்க போயிட்டாளா? பூக்கடைக்கு கிளம்பி போயிட்டாளா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை பாட்டி, மீனா அவங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிட்டா" அப்படின்னு சொல்கிறாரு முத்து. "என்ன, மீனா சந்திராவை பார்க்கறதுக்காக போயிருக்காளா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லை பாட்டி, இனி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அம்மா சொன்னதால் மீனா அழுதுகிட்டே கிளம்பி போயிட்டா" அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்க, உடனே அப்பாவுக்கு நிறைய பிரச்சனை நடந்துச்சுல்ல, அப்பா வேற ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அந்த சமயம் இந்த பிரச்சனை இப்படி நடக்கிறதுக்கு காரணமே மீனா தான் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மீனா கிட்ட இப்படிலாம் பேசி மீனாவை அப்போவே அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க.
இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மீனா தானே. இப்போ வரைக்கும் மீனா கிட்ட பேசாமல் மீனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஆனால் மீனா பொறுப்பான மருமகள பாட்டி. அவங்க வீட்டிலையே நமக்கு தேவையானதை தினமும் சமைச்சு கொடுக்குறா. நானும் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏன் நான் இந்த வீட்டில் யாருக்கும் சமைச்சு கொடுக்கலையா? தினமும் நானும் தான் சமைக்கிறேன். ஆனால் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. நான் என்ன செய்கிறது? அதுக்காக மீனாவை விட்டு கொடுக்காம பேசணும்னு இப்படிலாம் பேசுறியா முத்து? வேண்டாம் முத்து, அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே பாட்டி விஜயா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. என்ன விஜயா, என்ன செஞ்சு வச்சிருக்க? எதுக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்ச? மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எப்படி நீ முடிவெடுக்கலாம்? மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீட்டில் எல்லாரும் பொறுப்பாக அவங்கவுங்க வேலையை பார்க்குறீங்க. குடும்பத்தை சரியாக பார்த்துக்க தெரியாத நீ மீனாவை எப்படி இங்கேருந்து அனுப்பலாம்? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என்ன முத்து அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி இதெல்லாம் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் அப்பா தான் இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நீங்களும் உங்களுக்கு அங்கே நிறைய வேலை இருக்குன்னு பேசினதுனால அமைதியாக இருந்துட்டேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் அம்மா மீனாவை புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை பாட்டி, எனக்கு நல்ல வருமானம் வரமாட்டேங்குதான். மீனாவால் நிறைய சம்பாதிக்க முடியலையாம். இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னா மீனா வந்து நிறைய சம்பாதிக்கணுமா, பெரிய பிஸ்னஸ் செய்யணுமா. அம்மா எதிர்பார்க்குற மாதிரி மீனாக்கிட்டேயும் என்கிட்டேயும் நிறைய பணம் இருக்கணுமா. இதெல்லாம் அம்மா எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் நடந்தால் தான் எங்களை ஏற்றுப்பாங்க போல. அதனால தான் நடந்த பிரச்சனையை பற்றி நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, விஜயா நீ செய்கிறதெல்லாம் சரியே இல்லை. மனோஜை பற்றி யோசிக்கிற, மனோஜோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற, முத்துவை பற்றி யோசிக்கல. ஆனால் முத்து மீனா எனக்கு முக்கியம். அது எப்படி மீனா இங்கே வரக்கூடாதுன்னு நீ பேச முடியும்? மீனா இந்த வீட்டில் இல்லைனா நானும் இங்கேருந்து கிளம்புறேன். மீனா வீட்டில் நானும் போய் தங்கிக்கிறேன் போதுமானு சொல்லும்போது, அத்தை இப்படிலாம் பேசாதீங்க. அவங்க என் சம்மந்தியே கிடையாது. அவங்க வீட்டில் போய் நீங்கள் தங்கணுமா? அப்புறம் நம்ம குடும்பத்தை பற்றி அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க? மீனாவை பார்க்கணுன்னா நீங்கள் பூக்கடையில் போய் பாருங்கள். ஆனால் மீனா வீட்டுக்கு நீங்கள் போகவே வேண்டாம். இந்த முத்துவுக்கு வேறு வேலை இல்லைன்னா உங்களுக்கும் வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகிறாங்க விஜயா. உடனே பாட்டி சொல்கிறாங்க, நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. மனோஜுக்காக பொண்ணு பார்க்க போகணும், நல்ல வரன் கிடைக்கணும்னு பேசுகிறல்ல. முதல்ல மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும், அதுக்கப்புறமா இந்த ஏற்பாடெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் முத்துவும் மீனாவும் இங்கே வந்து இந்த வீட்டில் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும். அதுக்கு முதல்ல மீனாவை நீ தான் இங்கே வர வைக்கணும். இல்லையா இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது. அப்புறம் இது எங்கள் அப்பா எனக்காக தந்த வீடுன்னு என்னென்னவோ பேசுவேன். அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அண்ணாமலை மாதிரி பொறுமையாக இருக்கவும் மாட்டேன். புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இப்போவே மீனா வர சொல்லு. நீ சொன்னால் மீனா வருவாள்ல. நீ சொன்னதை கேட்டு தானே இங்கேருந்து கிளம்பி போயிருக்கா. நீ தான் பொறுப்பாக பேசி மீனாவை வர வைக்கணும். இல்லை பொறுமையாக இருக்க மாட்டேன், பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். சரி, இன்றைக்கி கிச்சனில் என்ன சமைச்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிதான் கிச்சனுக்கு போகணும், கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கணும். நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்தல்ல, அதனால் வீட்டில் இருக்க வேலையை சரியாக பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி ரொம்ப கோவமாக, இதே மீனாவாக இருந்திருந்தா என்ன தான் பேசிகிட்டு இருந்தாலும் இருக்கிற வேலையெல்லாம் சரியாக செஞ்சு முடிச்சிருப்பா. மீனா மாதிரி உன்னால் எந்த வேலையும் பொறுப்பாக செய்யவே முடியாது. இதில் நீ வேற பொறுப்பான மருமக மாதிரி பேசிகிட்டு இருக்க. எனக்கு நீ பொறுப்பான மருமகளும் கிடையாது, மீனாவுக்கு நல்ல மாமியாரும் கிடையாது. உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சீக்கிரமாக எனக்கு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி வை. சீக்கிரமாக சமைச்சு வைக்கணும், புரியுதுல்ல? நான் வரதுக்குள்ளே இருக்கிற எல்லா வேலையும் நீ பார்த்துருக்கணும். இல்லைனா நான் வந்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி. என்ன என் மாமியார் இவ்வளோ பேசுகிறாங்க? மீனா கிட்ட இப்படிலாம் பேசவே மாட்டாங்க. மீனாவாக இருந்திருந்தா சரியாக சமைச்சிருப்பா. ஆனால் இவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க, என்னென்ன கேட்பாங்கன்னு தெரியல. நான் வந்து நிறையா சமைக்கணும், அத்தைக்கு என்ன பிடிக்கும்னு வேற தெரியலையே அப்படின்னு கிச்சனுக்கு போன விஜயா வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. என் மாமியார் இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் பேசாமல் மீனாவை வர வச்சிடலாமா? மீனா வந்தால் தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும். என்ன செய்யன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க விஜயா. முத்து எப்பயும் போல் மீனாவை பார்க்க வராரு. மீனா சொல்கிறாங்க, என்னங்க பணம் ஏற்பாடு பண்ணிங்களா? வண்டி வாங்கணும்ல, பணம் இருந்தால் தானேங்க நம்ம வண்டி வாங்க முடியும். அந்த சார் இப்போ கூட என்னை பார்த்து பேசிட்டு போனார். இப்போ நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொன்னேன். முத்துக்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் வந்த உடனே கண்டிப்பாக இப்போ வந்து பேசுவார். என்னங்க பேச போகிறீங்கன்னு கேட்கும்போது, என்ன செய்யன்னு தெரியல. பாட்டி வேற வந்திருக்காங்க. மீனா ஏன் வீட்டில் இல்லைன்னு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அம்மா வேற என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. என்ன மீனா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது, பாட்டிக்கிட்ட பணம் கேட்க முடியாது. பாட்டி தனியாக இருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் நம்ம எந்த உதவியும் செய்யலை. மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச பணத்தை அனுப்பிட்டுருக்கேன். இருந்தாலும் நான் சம்பாதிச்சு பாட்டிக்கு கொடுக்கணும். பாட்டி சம்பாதிக்கிற பணத்தை கேட்டு வாங்க முடியாதுல்ல. அதெல்லாம் சரியில்லைல்ல மீனா அப்படின்னு சொல்லும்போது, நானும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன், இந்த பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு மீனா சேர்த்து வச்ச பணத்தை முத்துக்கிட்ட கொடுக்கும்போது, என்ன மீனா எனக்காகவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, நீங்கள் வண்டி வாங்க வேண்டாமா? என்னதான் உங்கள் வீட்டில் நான் இல்லைனாலும் உங்கள் மேலே எனக்கு நிறைய அக்கறை இருக்குது. நீங்கள் என்னை விட்டு கொடுக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது
உங்கள் பிஸ்னஸ்க்காகவும் உங்கள் வேலைக்காகவும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னா இந்த பணத்தை நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாங்க மீனா. மீனா, நீ இப்படி ஒரு உதவியை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பணத்தை வாங்கலாமான்னு கூட தெரியல. நீ உனக்காக இந்த பணத்தை சேர்த்து வச்சிருப்பேன்னு சொல்லும்போது, மாடியில் ரூம் கட்டணும்னு சேர்த்து வச்ச பணம். அது மட்டும் இல்லை, இப்போ எனக்கு வர வருமானத்தை உங்ககிட்ட கொடுக்க முடியல. ஏன்னா நீங்கள் இந்த பணத்தை வாங்க மாட்டேங்கிறீங்க. அதனால நான் உங்களுக்காக சேர்த்து வச்ச பணம். இந்த பணத்தை எடுத்துக்கங்க, முதல்ல வண்டி வாங்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அந்த பையனோட அப்பா வந்து முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன தம்பி எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டிங்களான்னு கேட்கும்போது, இல்லை சார் இப்போ தான் மீனா கிட்ட வண்டி வாங்குறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, பணத்தை பற்றி யோசிக்காதீங்க, நான் இருக்கேன்ல, எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க, எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, என் பையன்தான் எனக்கு முக்கியம், அவனுக்கே உதவி செஞ்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்னா நீங்கள் வாங்க என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வண்டி வாங்குற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே முத்து வந்து மீனாவையும் கூப்பிட்டு போகிறாரு. ஒவ்வொரு வண்டியவும் பார்க்குறாங்க. எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட இதெல்லாம் வாங்க பணம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து என்ன செய்யன்னு யோசிக்கும் போது மீனா சொல்கிறாங்க, பார்த்துக்கலாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், ஆறுதலாக பேசிக்கிட்டே இருக்க. இப்படி மீனா நம்பிக்கையாக பேசுகிறதுனால சந்தோஷமாக இருக்கிற முத்துவுக்கு ஒரு புது வண்டியும் கிடைக்குது. மீனா மூலமாக முத்துவுக்கு புது வண்டி கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்கும்போது அங்கே உடனே புது வண்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு முத்து. அங்கே மீனாவும் வந்திருக்காங்க. பாட்டி மீனாவை பார்த்த சந்தோஷத்தில், என்ன மீனா இங்கேயே நிற்கிற, நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்லை பாட்டி, என் வீட்டுக்காரர் புது வண்டி வாங்கியிருக்காரு, நீங்களும் வந்திருக்கீங்க, உங்ககிட்ட பேசாமல் பார்க்காம இருக்க முடியாதுல்ல, அதனால தான் வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இந்த வீட்டு மருமகமா, உனக்கு இந்த வீட்டுக்கு வர எல்லா உரிமையும் இருக்குது, அப்படியே நீ வந்தாலும் விஜயா என்ன பேசுகிறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் பாட்டி, என்னால் இந்த வீட்டில் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது, விஜயாத்தை என்னை பார்த்தாலே கோவப்படுவாங்கன்னு சொல்லும்போது, அது எப்படி, ஒன்னால தான் முத்து இப்போ நல்லா சம்பாதிக்கிறவனு புது வண்டியெல்லாம் வாங்கியிருக்கான், நீ என்னடானா இப்படி பேசுகிற, உன்னோட அருமை பெருமை என்னன்னு எங்களுக்கு தெரியாதா, விஜயாவுக்கு தான் புரிய வராது, நாங்கள் அப்படியே யோசிக்க முடியுமா மீனா அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி உங்களுக்காக நான் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பாடெல்லாம் வாங்கிக்கோங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்கிறது மீனா, நீ இந்த வீட்டில் இருக்கும்போது பொறுப்பாக எனக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்ப, என்கிட்ட உட்காந்து நிறைய நேரம் பேசிகிட்டு இருப்பேன், ஆனால் அந்த விஜயா சமைக்கிறது சாப்பிடவும் முடியல, கேள்வி கேட்டால் சரியாக பதில் சொல்லவும் மாட்டேங்கிறா, மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வர கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக, முத்து வேற புது வண்டி வாங்கிட்டாரா, அந்த சந்தோஷத்தில் இருக்காங்க பாட்டி. பாட்டி சொல்கிறாங்க, என்ன முத்து, உனக்கு புது வண்டி வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தா நான் பணம் கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன் பாட்டி, அதனால தான் மீனா எனக்காக சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்து இந்த வண்டியை வாங்கியிருக்கேன், மாதம் மாதம் கொஞ்சம் பணம் கொடுக்கணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி. இப்போ அந்த சார் சொன்ன மாதிரியே எனக்கு தினமும் பெரிய பெரிய வந்து சவாரிக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வரும் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே மனோஜ் வந்து அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறாரு. மனோஜ் அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. என்ன நீங்கள் வந்ததுலேருந்து என்ன கேள்வி கேட்குறீங்க, மனோஜை எதிர்த்து பேசுகிறீங்க, முத்து மீனாவை பாராட்டி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. என்னைக்காவது இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் இப்படி அண்ணாமலைக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருக்கியா, உன்னால் பிரச்சனை மட்டும்தான் வந்திருக்கு விஜயா, ஆனால் மீனா நல்ல மருமகன்னு அப்பப்போ நிரூபிக்கிறா, இதெல்லாம் பார்த்து நீயாவது திருந்தணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே மீனா, பாட்டி இப்போ இதெல்லாம் பேச வேண்டாம் பாட்டி, நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரணும், அம்மா உங்களை பார்க்கணும் பேசணும்னு சொன்னாங்க பாட்டின்னு சொல்லும்போது, மீனா கண்டிப்பாக உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. மீனா வந்த சந்தோஷத்தில் பாட்டி ரொம்ப நேரம் மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவுக்கு அந்த சார் ஃபோன் பண்ணுறாரு, எங்கள் பக்கத்து வீட்டில் அவங்க வெளியூருக்கு போகிறாங்க, நீங்கள் சவாரிக்கு போவீங்கள்ல முத்து அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் கொடுக்குற வாய்ப்பை வேண்டான்னு சொல்வேனா அப்படின்னு முத்து அங்கே நிறைய சவாரிக்கு போகிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. இதே மாதிரி இன்னும் நிறைய வண்டியெல்லாம் வாங்கினா, நம்ம காரெல்லாம் வாங்கினா என் ஃப்ரெண்டுங்க மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வரும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வருமானம் போதாது, நல்லா சம்பாதிச்சாதான் குடும்பத்தை பார்த்துக்க முடியும், மீனாவுக்கு புது வீடு வாங்க முடியும் பாட்டி சொல்லியிருக்காங்க, மீனாவை நீ நல்லா பார்த்துக்கணுன்னு, அதுக்கேற்ற மாதிரி மீனா பணம் கொடுத்ததால தானே இந்த வண்டியை வாங்க முடிஞ்சுது, அதனால தானே எனக்கு இவ்வளோ வருமானம் வருது, வேறு யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன், அதே மாதிரி மீனா செஞ்ச உதவியால் எனக்கு இப்போ நல்ல வருமானம் வருது, அது மட்டும் இல்லாமல் முதல்ல ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும், நமக்குன்னு நிறைய காரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சந்தோஷமாக ஒவ்வொரு வேலையவும் மீனாவுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிக்கிற முத்து நல்லா சம்பாதிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு.
என் பையன் முத்து இப்போ வீட்டுக்கு சரியாக வரதில்ல. ஏன்னா நிறைய சவாரி வருதுன்னு சரியாக சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காமல் வேலை தான் முக்கியம்னு இருக்கான். எதுக்கு தெரியுமா விஜயா? நீ பேசின பேச்சுக்கெலாம் சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான். நீ கூட இங்கே மனோஜை பற்றி யோசிப்ப. நான் முத்துவுக்கு எந்த உதவியும் செய்யலை. மீனா செஞ்ச உதவியால் தான் இப்போ சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. மீனா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வரப்போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சிருச்சு. மீனாவுக்காக முத்து புது வீடு வாங்கி கொடுத்து 2 பேரும் அவங்க வாழ்க்கையை புது வீட்டில் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு வந்தாலும் மீனா ரொம்ப கஷ்டப்படுவான்னு தெரியும். அதுக்காக தான் முத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க, அப்படிலாம் நடந்தால் நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா அப்படின்னு. முத்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதெல்லாம் பார்த்து முத்துவை நினச்சி பாட்டியும் அண்ணாமலையும் ரொம்பவே பெருமைப்படுறாங்க. இங்கே விஜயா சொல்கிறாங்க, பாத்தியா மனோஜ், இங்கே வண்டி வாங்கி கொடுத்தது மீனா. இப்போ முத்துவுக்கு நிறைய வாய்ப்பெல்லாம் கிடைக்குதுன்னு நிறைய சவாரிக்கெல்லாம் போயிட்டுருக்கான் முத்து. முன்ன மாதிரி இல்லை. முத்து நல்லா சம்பாதிக்கணும்னு மீனாவுக்காக புது வீடு வாங்குறதுக்காக முயற்சி செய்கிறான். நீயும் தான் இருக்க. உனக்கு நானும் நல்ல வரன் கிடைக்கும்னு எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் உனக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு நல்ல வரனும் கிடைக்கவே மாட்டேங்குது. பொண்ணு பார்க்க போனாலும் பிரச்சனை வருது. என்ன செய்யணும்னு தெரியல. முதல்ல ரோகிணிக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நானும் அதனால் ரோகிணிகிட்ட பேச வேண்டாம்னு நினச்சா ரோகிணி கடைக்கெல்லாம் வராமா அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட பேசுகிறதுக்காக கடைக்கு வராளா அந்த ரோகிணின்னு கேட்குறாங்க. பேசுகிறதுக்காக மட்டும் இல்லைம்மா, ரோகிணி இந்த பிஸ்னஸ்க்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் நாங்கள் உங்கள் கடையிலேயே எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க ரோகிணியோட ஃப்ரெண்டுன்னு எல்லாரையும் நம்ம கடைக்கு கூப்பிட்டு வந்து நிறையா பொருளெல்லாம் வாங்க வைக்கிறா. அதன் மூலமாக எனக்கு நல்ல லாபம் கிடைக்குது. ரோகிணிகிட்ட இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லவும் முடியல. ரோகிணிகிட்ட பேசினாலும் பிரச்சனை வரும்னு ரொம்பவே பதட்டமாக இருக்குமா. ஆனால் ரோகிணியால் நமக்கு நல்ல வருமானம் வருது. ஆனால் மற்றபடி பெருசாக நம்ம கடைக்கு எந்த கஸ்டமரும் வரதே இல்லைம்மா. அதனால் அமைதியாக நானும் இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி மூலமாக கிடைச்ச ஆர்டரை வேண்டான்னு சொல்லிட்டு அதன் மூலமாக எவ்வளோ லாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ஆர்டர் வேண்டவே வேண்டான்னு முடிவெடுத்த நீ இப்போ இப்படி பேசுறியா? இதெல்லாம் சரியே இல்லை. உன்னை நம்பி நான் தான் ஏமாந்து போய் நிற்கணும். ரோகிணி உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கல. இப்படி உதவி செஞ்சால் நீ மனசு மாறிடுவ. ரோகிணியை நம்பி நீயும் வந்து டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு பேசிடுவல்ல. அதனால தான் ரோகிணி உன்னை ஏமாத்திட்டுருக்கா. போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ என்ன செய்யன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன செஞ்சாலும் ரோகிணி உன்னை பார்க்க கடைக்கு வரக்கூடாது. அதான் உன்னுடைய ஃப்ரெண்டு இருக்கார்ல சந்தோஷ், அவர்கிட்ட சொல்லி ரோகிணிகிட்ட பேசவை. மற்றபடி ரோகிணி அப்பப்போ கடைக்கு வருது, உங்ககிட்ட பேசுறது உன்னுடைய மனசை மாற்றுறதுன்னு தேவையில்லாத பிரச்சனை செஞ்ச அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால் என்றைக்கும் அமைச்சு கொடுக்க முடியாது. நீ இனியாவது புத்திசாலித்தனமாக நடந்துப்பன்னு பார்த்தா இப்போ தான் தேவையில்லாத பிரச்சனை செய்கிறதுக்கு ஒவ்வொன்றா ரோகிணிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க போல. எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியாக தெரியல. இந்த மனோஜ் உன்னை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன். ஆனால் முத்துவும் மீனாவும் புத்திசாலித்தனமாக நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தல்ல, உங்கள் அப்பாவும் பாட்டியும் அவங்கள விட்டு கொடுக்காம இவ்வளோ பெருமையாக பேசுகிறதுக்கு காரணம், முத்து உன்ன மாதிரி நிறைய படிக்கல, ஆனால் முயற்சி செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறான். அந்த ஒரு எண்ணம் உன்கிட்ட இல்லவே இல்லை. என்கிட்ட நீ பேசாத மனோஜ். எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் என் வீட்டு பத்திரம் மட்டும் திருப்பி கிடைக்கல. நானே உன்னை சும்மா விட மாட்டேன். எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவேன். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. ரோகிணிகிட்ட நான் பேசணும்னு நினைக்கல, ஆனால் ரோகிணி மூலமாக எனக்கு பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்குது. அதனால தானே நான் வேறு வழி இல்லாமல் ரோகிணி கடைக்கு வரும்போது அமைதியாக இருக்கேன். இப்போ அம்மா வேறு இப்படி பேசிட்டு போகிறாங்க. எனக்கு நல்ல வருமானம் வரலனா எப்படி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியும்? ஃபினான்ஸருக்கு தர வேண்டிய பணத்தை எப்படி திருப்பி தர முடியும்? இப்போ முத்து மீனாவை அம்மாவும் பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துவுக்கு நிறைய சவாரியெல்லாம் கிடைக்குது, நல்லா சம்பாதிக்கிறான். ஒருவேளை உண்மையாகவே மீனாவுக்கு புது வீடு வாங்கி கொடுத்துருவானோ? பாட்டி சொன்ன மாதிரி, அப்பா சொன்ன மாதிரி மீனா புது வீட்டில் தான் புது வீட்டுக்கு போயிடுவாளோ? இந்த வீட்டுக்கு 2 பேரும் வரமாட்டாங்களா என்ன? அப்படிலாம் நடந்தா மீனா, முத்து, அப்பா, பாட்டின்னு எல்லாரும் முன்னாடி நான் தான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். ஏன்னா நான் இந்த வீட்டில் நான் தான் நிறைய படிச்சிருக்கேன், பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன். அப்புறம் யாரும் என்னை மதித்து பேச மாட்டாங்களே, என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிற மனோஜ். முத்து மீனா மேலே ரொம்பவே கோபமாக இருக்கார் மனோஜ். முத்து ரொம்ப சந்தோஷமாக மீனாவை பார்க்கறதுக்காக சந்திரா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே சந்திரா வீட்டில் எல்லாரும் சத்யா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சத்யா, உண்மையை சொல்லு. உனக்கு இங்கே வந்து இப்போ கல்யாண ஏற்பாடு செய்ய வேண்டான்னு சொல்கிற. அதே மாதிரி இப்போ நீ வந்து உன்னுடைய ஃப்ரெண்டு நீ ரேகாவை உண்மையாக விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாக்கா, நான் தான் சொன்னேன்ல, அவங்க நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க, அதனால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீ எனக்காக பொண்ணு பார்க்கணும், கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு நினைக்கிற. பேசாமல் ரேகாவோட அப்பா கிட்ட வந்து பேசினேன்னா அவர் என்ன சொல்வாருன்னு தெரியல. ரேகாவோட அம்மா கிட்டேயும் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது,
எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா தெரியல. ரேகாவோட அப்பா வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, எவ்வளோ பெரிய வேலை செய்கிறாரு, அவர்கிட்ட போய் எப்படி பேச முடியும் அப்படின்னு சத்யா இப்படி சொன்னதை கேட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க மீனா, சந்திரா, சீதான்னு எல்லாருமே. முத்து சொல்கிறாரு, சத்யா வந்து என்ன ஆசைப்படுறானோ அப்படியே நம்ம செஞ்சு வைக்கணும். அப்போ தான் சத்யாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சத்யா நீ கவலைப்படாத, நாங்கள் எல்லாரும் இருக்கோம், உனக்காக கண்டிப்பாக உதவி செய்வோம் அப்படின்னு நம்பிக்கையாக பேசுகிறாரு முத்து. உடனே சீதா சொல்கிறாங்க, நான் கூட அருணை விரும்பும்போது இந்த கல்யாணம் வேண்டான்னு முத்து மாமா சொன்னாலும் எனக்கு இந்த நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது மீனாக்காவும் முத்து மாமாவும் தான். அவங்க இருக்கும்போது நீ ஏன் யோசிக்கிற? இப்போ சொல்லிட்டல ரேகாவை நீ விரும்புகிறேன்னு, இனிமேல் உனக்கு எப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு அவங்களே பார்த்து பேசி நல்ல ஒரு முடிவெடுப்பாங்க. நீ கவலைப்படாமல் இரு, நல்ல வேலை செய், குடும்பத்தையும் பொறுப்பாக பார்த்துக்க. இதெல்லாம் போதும், நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட. இனி முத்து மாமாவும் மீனாக்காவும் என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் பாரேன். நீ சந்தோஷமாக இருக்கணும் சத்யா அப்படின்னு இங்கே வந்து சீதா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே முத்து வந்து, மீனா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மீனா அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்படியும் அம்மா மனசு மாற மாட்டாங்க. உன்னை அந்த வீட்டுக்கு வர வைக்கணுன்ற எண்ணம் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட இல்லை. பாட்டியும் பேசி பார்த்துட்டாங்க. இப்போ உனக்காக ஒரு வீடு வாங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க, நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே இங்கே வந்து முத்து சொல்கிறாரு, என்கிட்ட பணம் இருக்குது மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து வைப்போம், நம்ம அத்தை வீட்டிலையே மாடியில் ரூம் கட்டிக்கலான்னு சொல்கிறாங்க. மீனா, அந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாதுன்னு என்னைக்கு எங்கள் அம்மா சொன்னாங்களோ அப்போவே மாடியில் ரூம் கட்டணுன்றதையும் நீ மறந்துருக்கணும். ஏன் அந்த வீட்டில் போய் மறுபடியும் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கணுமா? என் வீட்டில் தான் நீ வந்து மாடியில் ரூம் கட்டியிருக்கன்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் தங்கக்கூடாதுன்னு பிரச்சனை செய்வாங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மீனா தான்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் தேவையா மீனா, நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தேவையா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே வந்து சந்திரா சொல்கிறாங்க, முத்து மாப்பிள்ளை சொல்கிறது சரிதானே, நீ தான் அந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு உன் மாமியார் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்கல்ல, அப்புறம் முத்து மாப்பிள்ளை என்ன சொல்கிறாருன்னு தான் கேள மீனா. உனக்காக வீடு வாங்கணும்னு நினச்சா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் சேர்த்து வச்சு ஆசை ஆசையாக வீடு வாங்கணும்னு நினைக்கிற முத்து மாப்பிள்ளை கிட்ட ஏன் இப்படி பேசுகிற? உன்னுடைய மாமியார் வீட்டில் தங்குறதை விட புது வீட்டுக்கு போகிறது ரொம்ப நல்லது. தனி கொடுத்தனம் போனால் நிம்மதியாக உன் வேலையை பார்க்கலாம். இல்லைனா நம்ம வீட்லேயே இருங்க, எனக்கு சந்தோஷம்தான், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கேள்வி கேட்க போகிறதும் கிடையாது. முத்து மாப்பிள்ளை நீங்கள் இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைத்த, அப்பாவையும் பார்த்துக்கணும், அதே மாதிரி மீனாவும் எனக்கு முக்கியம். இதே நான் புது வீடு வாங்கிட்டேன்னா என் அப்பா என் வீட்டுக்கு வந்துடுவாங்கல்ல, யோசிக்கவே தேவையில்ல அத்தை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சார் உதவி செய்கிறேன்னு சொன்னார் மீனா, அவர்கிட்ட நம்ம கஷ்டப்படுறத சொன்னேன். நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்? நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதே வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு முதல்ல அங்கே வந்துடுங்க, அதுக்கப்புறம் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுங்க, என் ஃப்ரெண்டு வீடு தான் அப்படின்னு சொன்னார். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இப்படி நமக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கும்போது அவர் செய்கிற உதவியை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி சரியாக பணத்தையும் கொடுத்துடணும். அவருக்கு நல்ல பேர் வரணுமே தவிர்த்து நம்மளால் அவருக்கு பிரச்சனை வரக்கூடாதுல்ல. நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் தான் இந்த உதவியை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மீனா வந்து வீடை பார்க்குறதுக்காக போகிறாங்க. இங்கே தான் விஜயாத்த வீடு இருக்குது. பக்கத்துலேயே நம்ம இங்கே வந்ததுனால மனோஜும் விஜயாத்தையும் தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்களேன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பிரச்சனை செய்வாங்க? இப்போ என்ன நம்ம அவங்க வீட்டிலேயே தங்கியிருக்கோம், பாட்டி அப்பா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க பாரு, அம்மாவும் மனோஜும் மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்க போகிறாங்க. இது என்னுடைய வீடுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ இது உன்னுடைய வீடு மீனா அப்படின்னு சொல்லும்போது உடனே பாட்டி அண்ணாமலன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே இருக்கிறதுனால உடனே அவங்கள வர வைக்கிறாங்க. வீடெல்லாம் பார்த்த பாட்டி ரொம்ப சந்தோஷமா, முத்து பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே நல்லா சம்பாதிச்சு இங்கே பக்கத்துலேயே வீடு வாங்கிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவுக்காக தான் பாட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக முத்து பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவும் முத்துவும் பாட்டிக்கிட்டேயும் அண்ணாமலைக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. மீனாவும் முத்துவும், இப்படி நான் நினைக்கவே இல்லை புதுசாக வீடு வாங்குவாங்கன்னு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வீடு வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா வந்து ரொம்ப கோபமாக மனோஜை பார்க்கும்போது தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ். மீனா வந்து முத்துவுக்கு உதவி செஞ்சதால் முத்து சந்தோஷமாக புது வீடு வாங்கிட்டான். ஆனால் நீ ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி பிரச்சனையில் வசமாக மாட்டிக்கிட்ட, இப்போ நம்ம நிலைமையை பாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க விஜயா. ரோகிணியால் எனக்கு நிறைய பிரச்சனை வந்தது, ஆனால் மீனாவால் முத்துவுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்குதே, அப்புறம் என்னை மட்டும் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். மீனாவும் முத்துவும் முன்னேறவே மாட்டாங்க, அவங்க நல்லபடியாக சம்பாதிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் முத்து கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி புது வீடு வாங்கிட்டான். மீனாவுக்காகவே புது வீடு வாங்கியிருக்கான் அப்படின்னு இங்கே வந்து
விஜயா வந்து ரொம்பவே பொறாமப்படுறாங்க. ஆனால் பாட்டியும் அண்ணாமலையும் முத்து இப்படிலாம் வந்து மீனாவை பார்த்துக்கணுன்னு புது வீடு வாங்கிட்டான்னு சந்தோஷப்படுறாங்க. மீனா செஞ்ச உதவிக்காக மீனாவுக்காகவே முத்து புது வீடு வாங்கினதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க மீனா.